நீங்க தமிழ் வாத்தியாரு, இப்ப நீங்க இங்கிலீஷ் ப்ரொஃபசர் தானே? ஆமா. நீங்க இங்கிலீஷ் பேசுங்க. ஏன் எனக்கு தெரியாதா? பேசுங்க. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ். ரெஸ்பெக்டட் ஆடியன்ஸ், ரொம்ப அழகா ரசிக்கிறீங்க. சத்தியமா சொல்றேன், யூ ஆர் த பெஸ்ட் ஆடியன்ஸ் ஃபார் மை லைஃப். பாத்தீங்களா எப்படி பேசுறேன்? பாத்தீங்களா இங்கிலீஷ்? இப்படி பேசினா எல்லாருக்கும் முடியாது. நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச இங்கிலீஷ் பேசுறேன். உங்க இங்கிலீஷ், நான் பேசுற இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் நீங்க கைதட்டுங்க, இல்லாட்டினா வேண்டாம். ரெடி? தெரிஞ்சா கைதட்டுங்க. Respected sir, I am suffering from fever, unable to attend the class. Grant me for 2 days leave. You are faithfully, you are obediently, you are lovingly. எப்படி நம்ம இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரிஞ்ச இங்கிலீஷ் பேசுறனால இவங்க கை தட்டினது கூட பரவாயில்ல, எல்லாம் ஓகே. என் தங்கச்சி கேக்குது பாருங்க, லாஸ்ட் என்ன லவ்விங்லியா? லீவ் லெட்டர்ல டீச்சருக்கு லவ்விங்லி போடுவீங்களா? டீச்சர் எங்க அண்ணன் பொண்டாட்டி, அதனால லவ்விங்லின்னு போட்டேன். அப்ப தம்பி பொண்டாட்டியா இருந்தா சிம்பிளி அப்படி போடுவேன். பக்கத்து வீட்டுக்காரியா இருந்தா போட மாட்டேன்.